He gives us hope when hope is gone. He gives us strength when we can't go on. He gives us shelter in the storms of life. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஞாயிறு ஆன்லைன் ஆராதனைக்கு வரவேற்கின்றோம். மௌனமாக கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா என்று உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவனாக நீர் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இதோ இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நமஸ்கரிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, ஒருமனப்பட்டு நாங்கள் குடும்பமாக உடைய சமூகத்தில் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்ததுக்காக நன்றி. நாங்கள் உயிரோடு இருப்போம் என்றால் அது மகா பெரிய கிருபை என்று உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்யத்தக்க நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பெறும், எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளுமாறு நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த ஆராதனை முழுவதுமாக பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆராய்ந்து உடைய சமூகத்தில் வருகின்றோம். கிருபையாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாக இருக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாம் முதல் பாடலாக கர்த்தருக்கு உயர்த்தி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதிப்போம் என்ற பாடலை பாடுவோம். 319 பாடல் அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
உண்டாக நாம் தொடர்ந்து மாறி மாறி வாசிப்புக்கு நாம் எழுந்து நிற்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை சகோதரி ஜான் ஜோசப் அவர்கள் வழிநடத்துவார்கள். மாறி மாறி வாசிப்பு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை சகோதரி ஜான் ஜோசப் அவர்கள் வழிநடத்துவார்கள். மாறி மாறி வாசித்தல். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகிக்கப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தி இனத்தை கற்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரதியட்சமாயிருக்க, மனுபுத்திரனுடைய இருதயம் அதிக பிரதியட்சமாயிருக்குமல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். சேர்ந்து வாசிப்போம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்கு கொள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருது. ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்வோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரை நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் துதிப்போமாக. துதி தொழுகையை வழிநடத்துவதற்கு சகோதரி மதுனிஷா அவர்கள் வழிநடத்துவார்கள். சகோதரி மதுனிஷா அவர்கள் துதி தொழுகையில் வழிநடத்துவார்கள். ஹல்லேலூயா. வாருங்கள் அன்பான தேவ ஜனமே, நாம் ஒரு மனதோடு நம் கர்த்தரை துதிப்போமாக. நம் துதித்தொழுகைக்கு கடந்து செல்லும் முன் ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பே பரலோக பிதாவே, இந்த வேலை குற்றத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வேலையில் கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே, துதி வேலையில் கர்த்தாவே எங்களோடு அசைவாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. உன் பிரசனத்தை கர்த்தாவே இந்த துதி வேலை நாங்கள் உணரத்தக்க எங்களோடு இடைப்படும் தேவனே. ஹல்லேலூயா. திரும்பி பார்க்க மாட்டேன்.
சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டு, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டு, உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்க மின்னல்கள் இவர்கள் எதுவும் பிடிக்காது. வேதனை நெருக்க மின்னல்கள் இவர்கள் எதுவும் பிடிக்காது. வெற்றி வேதனை இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேதனை இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ தாழ்வோ அல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ தாழ்வோ அல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். हम கர்த்தாவே, உலகமே பின்னால் கர்த்தாவே, உம் சிலுவை கர்த்தாவே, கல்வாரி மேட்டில் கர்த்தாவே, எங்களுக்காக சிந்திய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே, எப்பொழுதும் கர்த்தாவே, நீர் வழி நடத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, ஒவ்வொரு பொழுதும் கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்காக செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே, நீங்கள் எங்கள் வழிநடத்துகிற தேவனாக இருக்கே கர்த்தாவே. மேய்க்க கர்த்தாவே, நீங்க கொடுத்த வாக்கு தத்துவங்கள் கர்த்தாவே என்றும் எங்க வாழ்க்கையில் செய்வதற்கு நீங்க மறப்பது இல்லை கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கர்த்தாவே, எங்கள் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி கர்த்தாவே. காலை முழுதும் மாலை வரும் கர்த்தாவே, எங்கோடு கர்த்தாவே இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, உமது பிரசன்னம் கர்த்தாவே, ஒரு வழிநடத்தல் கர்த்தாவே, அற்புதம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இடைப்படுத்துவதற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா.
கர்த்தாவே எங்கள் சாரனின் ரோஜாவும் இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை கர்த்தாவே தேனின் போல இனிமையான எங்கள் வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. உன் அன்பு கர்த்தாவே அது எங்களுக்கு இனிப்பாவும் கர்த்தாவே, எங்களுக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கையும் கர்த்தாவே, எல்லாவற்றும் ஒரு நம்பிக்கையும் அன்பு கர்த்தாவே. நன்றிக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. Thank God, thank you Jesus கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. God, you are the King of Kings, Lord. Thank you for the being the maker for my life, the promise keeper for my life, God. Thank you, Jesus. Thank you, Lord. In each and every day, God, we're lifting your name, Lord Jesus' name. Hallelujah. You are the exalted Jesus. Thank you for being good in my life. You giving us such a life for me to be in. Thank you, Lord. Thank you, Jesus.
கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சர்வீஸை கர்த்தாவே முழுதும் கர்த்தாவே நீங்கள் வழிநடத்தும் கர்த்தாவே, நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தாவே இந்த ஆன்லைன் சர்வீஸை கர்த்தாவே இதில் நீங்க மட்டும் இடைப்படுமாறு கேட்டுக்கொள்ளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபத்துக்குள் பிரவேசிப்போம். ஆண்டவரை நோக்கி ஒருமனப்பட்டு கிருபாசன தண்டையிலே பிரவேசிப்போமாக. கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்த விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களை படைத்தவர், உருவாக்கினவர், பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர் என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து சகலமும் உம்முடைய ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஜீவனுள்ளது. உம்முடைய சத்தம் ஆண்டவரே பலமுள்ளது என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாகிய இயேசுவையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராகவும் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவராகவும் நீர் இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இதோ இந்த வேளையிலும் கூட எங்களை உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். உம்மை உயர்த்த பரிசுத்த தேவனாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்க போது ஆண்டவரே, நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, இதோ அதமானேன், பாவி பாவம் செய்த மனிதன்,
அசுத்த உதடுள்ள மனிதன் என்று உணர நீர் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோம் என்றால் நாங்கள் எங்களே வஞ்சிக்கிறவர்களாகவும் சத்தியம் எங்களுக்குள் இராது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அது நிமித்தமாக நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம், எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் கொடுக்கின்றோம். கர்த்தாவே மன்னியும் மன்னியும், சகல விதத்திலும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. சிந்தையில், செவியில், பார்வையில், உதடுகளில், கைகளில், கால்கள் மூலமாக செய்த ஒவ்வொரு தவறுகள், குற்றங்கள், கவனக்குறைவுகள் ஆண்டவரே நீர் மன்னித்து சுத்திகரித்து எங்களை மறுபடியுமாக பரிசுத்தப்படுத்துமாறு செபிக்கிறோம். பிள்ளைகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்குமாறு நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலும் உலகம் எங்களை வெறுக்கும், மனிதர்கள் எங்களை புறக்கணிப்பார்கள், ஆனால் நீரோ எங்களை அரவணைக்கும் பிதாவானவர், எங்களை சிருஷ்டித்தவர் நீர், எங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறவரின் உம்மிடத்தில் ஒன்றும் மறைக்க முடியாததினால் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகின்றோம். ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதியும் புதுப்பியும். இந்த நாளிலும் கூட எங்களை புதுப்பிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே இந்த வேலையிலும் விசேஷமாக இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 6 நாள் எங்களுடைய கடமைகள், எங்கள் வேலைகளை செய்து 7ஆம் நாளோ உம்முடைய நாள் என்று சொன்னது நிமித்தம் ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, உமக்கு கொடுக்க வேண்டிய துதி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் மறக்காமல் கொடுக்க உணர்த்தி வழிநடத்தி வரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய வருகை மட்டும் இதிலே நாங்கள் தவறாமல் இருக்க கற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆராதனையிலும் விசேஷமாக உம்மோடு முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க, உம்மோடு உறவாட, உம்முடைய குரலை நாங்கள் கேட்க ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம். கிருபை கூறும் ஆண்டவரே, கிருபை கூறும் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக. கர்த்தாவே சூழ்நிலைகள் பயங்கரமாக காணப்படுகிறது, வேதனையாக காணப்படுகிறது, ஆனாலும் நாங்கள் நம்பிக்கையோடும் உறுதியோடும் விசுவாசத்தோடும் உண்மையே சார்ந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட நீர் ஒரு விசை ஆளுகை செய்யும். உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய அசைவாடுதல் எங்களை இடை கட்டட்டும். ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வசனம் உள்ளான மனிதனோடு பேசட்டும். ஆண்டவரே பேசி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்துமாறு கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட எங்களுடைய போதகர்களுக்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தாவே தலைமை போதகர் திரு டேவிட் தர்மக்கன் அவர்களுக்காகவும் அவருடைய மனைவி மகன் பாஸ்டர் இமானுவேலுக்காகவும் நாங்கள் வருகிறோம். குடும்பமாக இவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்து இரட்டிப்பான அபிஷேகம் தந்து உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களுடைய சபையில் மூலமாக அவரை பயன்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே அவரை கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சுகிறோம். உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கூட்டி கொடுத்து நீர் உற்சாகப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். பிரயாண தயவிலே நீர் கட்டளையிடும். குறிப்பாக ஆன்லைன் மூலமாக அவர் ஊழியம் செய்யும் போதும் கூட எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அடியேனையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் அடியனை தாங்கி கொண்டு வருகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் கொடுக்கிற பலத்தை கொண்டு உண்மையாக உத்தமமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க அடியனுக்கு கிருபை செய்வீராக. இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் பொறுமையினாலும் அன்பினாலும் நிரப்புவீராக. உம்முடைய சத்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உக்ரைன குழுவையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உக்ரைன குழுவை நீர் ஆட்கொள்ளும். உக்ரைன குழு தலைவரையும் அவர் கீழ் அவரோடு கூட ஊழியம் செய்கிற 19 பேரையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஒருமனப்படுத்துவீராக. ஒரே ஆவியோடும் ஒரே சிந்தையோடும் ஒரே நோக்கத்தோடும் ஆண்டவரே உலகத்துக்கு ஒப்பாக வெளிச்சமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உண்மையே இயேசுவையே பின்பற்றி கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த ஆண்டின் கருப்பொருள் பிரகாரமாக நாங்கள் நடக்க நீர் தலைவர்களுக்கும்
தலைவர்களும் குடும்பங்களுக்கும் நீர் கட்டளையிடுமாறு ஜெபிக்கின்றோம். சபையின் குடும்பங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். பேர் பேராக ஆசீர்வதியும். கர்த்தாவே, குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். வெளியே சென்று சம்பாதித்து வருகிறபோது போக்கிலும் வருத்திலும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து உமக்கு கொடுக்க வேண்டியதிலும் அவர்கள் உண்மையாக இருக்க நீர் வழி நடத்துமாறு ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவிகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். வீட்டு காரியங்களையும் பிள்ளைகளையும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. அவர்களுக்கும் வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் நீர் கூட்டிக் கொடும். பிள்ளைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை ஆளுகை செய்யும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்பிடிந்து நடக்கும் பிள்ளைகளாக, கர்த்தருடைய பயத்திலே நடக்கிற பிள்ளைகளாக, படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வ ஞானத்தை அறிவையும் கட்டளையிட்டு நல்ல படித்து தேர்ச்சி பெற நீ உதவி செய்யும். சிறு குழந்தைகளையும் இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்து எல்லா தீங்குக்கும் மோசத்துக்கும் வியாதிக்கும் நீ தப்பி வைத்து காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேலையிலே ஊழியங்களையும் கரங்களை கொடுக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே, 2ஆம் ஸ்தல மாநாட்டிற்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தாவே, இந்த கோவிட் வாதையின் காலத்தில் நாங்கள் முகமுகமாய் சந்தித்து பணிவிடை செய்ய முடியாமல் இருந்தாலும் இந்த ஆன்லைன் மூலமாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் சம்பாஷிக்க, குற்றத்தை நடத்த, நிகழ்வுகளை நடத்த நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, தொடர்ந்து தேவைகளை சந்திக்க வழிமுறைகளை திறந்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமைத்துவத்துக்கு அநேகர் முன்வர நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அறிவு குறைவு, ஞானம் குறைவுபட்ட நாங்கள் உம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் உம்மை நோக்கி கேட்டு ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வர நீர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். ஆயத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமினேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2ஆம் ஸ்தல மாநாடும் 8ஆம் தேதி நடைபெறுகிற உக்ரைன குழு கூட்டத்துக்காகவும் நாங்கள் வருகிறோம். அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பித்து அதை ஏற்றுக்கொள்ளும்போது ஏக மனதாக அன்பாக புரிந்துணர்வோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் நடக்க கிருபை தாரும். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் விசேஷமாக மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநாட்டு அத்தியட்சர் டாக்டர் டெனிஸ் ராஜ் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும், எக்ஸ்கோக்காகவும், எக்ஸோ தலைவர்களுடைய குடும்பத்துக்காகவும், 54 சபைகளும் ஊழியர்களின் குடும்பத்தையும் உக்ரைன குழுவையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாகாண கண்காணிப்பாளர்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதியும். பாதுகாத்து உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேற, உடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, இந்த வேலையிலே பல வியாதிஸ்தர்கள் உம்முடைய சமூகத்தில் வந்தார்கள். ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் நீர் தொட்டு குணப்படுத்தினீர். சகல வியாதிகளையும் குணமாக்கினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதை நிமித்தமாக இது இந்த வேலையிலும் கூட COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே, எங்களுடைய சபையின் அங்கத்தினராக இருக்கிற சகோதரி தேவகுமாரி ஜான் அவர்களுக்காக, திருமதி கௌரிக்காக ஆண்டவரே, இருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து விடுதலை செய்து சுகப்படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகிறோம். திரு தேவராஜா பாலியா அவர்களுக்காகவும் அவருடைய மகளுக்காகவும் பாஸ்டர் ஸ்டீவன் விமலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து இந்த வாதையிலிருந்து விடுதலை செய்து சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி ஊழியத்திலே மறுபடியுமாக பயன்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, அநேக இண்டிபெண்டன்ட் சபைகளிலும் ஆண்டவரே, அநேக போதகர்களும் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்த்து சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, கைவார டமான்சரா சபையிலும் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களையும் ஒரு விசை மனம் இறங்கி தொட்டு குணப்பி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்போ அந்த வேலையிலும் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலிலே
கேன்சர் பேஷனாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற மகள் தர்ஷினிக்காக நாங்கள் வருகின்றோம். அந்த சிறுமியை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, வேண்டிய உதவியை நீர் கட்டளையிடும். கர்த்தாவே, கேன்சராக இருந்தாலும் உம்முடைய நாமத்திலே உமக்கு கிருபை கூர்ந்து நீர் தொடுவீரானால் அந்த கேன்சர் யாவும் குணப்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய சித்தம் அந்த மகள் வாழ்க்கையிலே நிறைவேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதன் மூலமாக குடும்பம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவதற்கு நீர் வழி நடத்துமாறு கெஞ்சுகின்றோம். குறிப்பாக பொருளாதார தேவையை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். வழி நடத்தி காத்துக்கொண்டு ஆசீர்வதியும். அப்போ அந்த வேலையிலும் கூட தொடர்ந்து எங்களுடைய மலேசியா தேசத்துக்காக வருகிறோம். தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும். நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற இந்த வாதையானது ஒரு முற்றுப்புள்ளி வர ஆண்டவரே, ஒரு குறைவே உம்முடைய நாமத்தினாலே குறையத்தக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். மரணங்கள் குறைய நாங்கள் ஜெபிக்கின்றோம். தடுப்பூசி போடப்பட சதவீதம் உயர நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ வசதிகள் எல்லாம் போதுமானதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை கூர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாங்கள் முகமுகமாய் உம்மோடு உருவாட அன்பின் விருந்திலே கலந்து கொள்ளும்போது நீர் எங்களோடு கூட பேசும். அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், இரத்தத்தை சிந்தினீர், மரித்தீர், உயிர்த்தீர். அதை உணர்ந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் புதுப்பிக்கப்பட எங்களோடு கூட பேசும், இடைப்படும், இடைக்கட்டும், உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய சித்தம் நிறைவேற உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க நீர் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி விசுவாசத்தில் நடக்க நீ கிருபை செய்யுமாறு செபிக்கிறோம். வழிநடத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுமாறு செபிக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு நாம் சொல்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேஸ் பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றையும் உடையவர்களே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த மாதத்தின் விசேஷித்த நாளுக்காக நம்முடைய தலைமை போதகர் திரு டேவிட் தர்மக்கன் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள். பிறந்த நாளையும் திருமண நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்குமாறும் அவ்வேளையிலே நம்முடைய தலைமை போதகர் திரு டேவிட் தர்மக்கன் அவர்கள் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் பிறந்த தினங்களையும் திருமண தினங்களையும் அனுசரிக்கும் பிள்ளைகளுக்காக இந்த விசேஷத்தை ஜெபத்தை ஏறெடுக்கலாம். தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிறவர் நீர் ஆண்டவரே. இவ்வேளையிலே எங்களுடைய சபையில் இம்மாதத்திலே முதலாவது பிறந்த தினங்கள் அனுசரிக்கும் பிள்ளைகளை சன்னிதானத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். சுவாமி, ஜீவனை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. இந்த ஜீவனை காத்து வருகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, பிறந்த தின அனுசரிக்கும் பிள்ளைகள் சரீர பிரகாரமாக எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்களோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இவர் மென்மேலும் வளரத்தக்க நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம்.
படிக்கும் பிள்ளைகளுக்கு நீர் விசேஷத்த ஞானத்தை கொடுத்து தங்களுடைய படிப்பிலே அதிகமாக கவனம் செலுத்தி பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும் பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு கனம் கொண்டு வரும் பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வாலிப காலத்தில் சுவாமி சரியான தீர்மானங்களை எடுக்கத்தக்க பிறந்த நாள் அனுசரிக்கும் பெரியோர்களையும் உடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். அவர்களையும் சுவாமி இரட்டிப்பாக ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுத்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறந்த தினங்களை காணத்தக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. மகிமையின் ராஜாவே, இதோ இவ்வேளையில் சுவாமி திருமண தினங்களை அனுசரிக்கும் பிள்ளைகளை உடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவளின் பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளன் விழுத்திருக்கிறது விருதா என்று சொல்லி, கர்த்தாவே, ஒரு குடும்பத்திற்கு அஸ்திபாரம் நீர், ஒரு குடும்பத்திற்கு பாதுகாவலர் நீர், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீர். இம்மட்டுமாக ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே இணைத்து கர்த்தாவே பிள்ளைகளை வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு கோடா கோடி சோஸ்திரம். இன்னும் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண தினங்களை காண கிருபை செய்யும். இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும் நீர் உம்முடைய பிரசனத்தினால் சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஏறெடுத்த இந்த ஜெபத்தை அங்கீகரியும். பிறந்த நாள் அனுசரிக்கும் பிள்ளைகளையும் திருமண தினம் அனுசரிக்கும் பிள்ளைகளையும் நீர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு மகிமையுண்டாக நம்மளுடைய காணிக்கை மூலமாகவும் தசமும் பாகத்தின் மூலமாகவும் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அவ்வேளையிலே இயேசுவையே துதிசை மனமே இயேசுவையே துதிசை என்ற பாடலை 162ஆம் கீர்த்தனையை நாம் பாடுவோமாக. காணிக்கை பாடலாக இயேசுவையே துதிசை இயேசுவே துதிசை என்று பாடுவோமாக. இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே
கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். தொடர்ந்து இந்த வேளையிலும் நாம் யாவரும் நின்றவாறு வேத வாசிப்புக்கு மத்தேயு 18 அதிகாரம் 21 35 வசனம் முடிய திருமதி இந்திராணி மகேந்திரன் அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள். வேத வாசிப்பு மத்தேயு 18 அதிகாரம் 21 35 வரை திருமதி இந்திராணி மகேந்திரன் வழிநடத்துவார்கள். சோஸ்தரம். வேத வாசிப்பு 18 அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 35 முடிய. அப்பொழுது பேதுரு அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தார். நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியா அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனந்திறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ கடன் பட்ட கடனை உனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு அவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டுமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனார், என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியோ செய்வார் என்றார். ஆமேன். இவ்வேளையிலும் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் தேவனுடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். மன்னிக்கும் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்ற தலைப்பிலே அவர் நம்மோடு பேசவிருக்கிறார். தேவன் தாமே இரட்டிப்பான அபிஷேகத்தோடு அவரை கொண்டு நம்மோடு பேச நாம் ஆயத்தப்படுவோமாக. அன்பானவர்களே, கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து வருவோம். மன்னிக்கும் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். அநேக நேரங்களில் நாம் ஒவ்வொருவரும் தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம், அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது தவறாக நம்மை குறித்து பேசியிருக்கலாம். இவ்விதமான சம்பவங்கள் வாழ்க்கையில நடைபெறும் பொழுது நம்முடைய பிரதிபலி என்ன? இவைகளுக்கு நாம் எவ்வித மறுமொழி கொடுக்கிறோம்?
நாம் தவறாக நடத்தப்பட்டிருக்கும் பொழுது அநேக நேரங்களில் கிறிஸ்துவின் சிந்தை நம்மை விட்டு அகன்று போய்விடுகிறது. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதபடி நாம் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து வருகிறோம். இவ்விதமான சூழ்நிலைகளில் நாம் வெளிப்படுத்துவது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. அநேக நேரங்களில் நம்முடைய பிரதிபலி கோபமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், மனக்கசப்பாக இருக்கலாம். ஆனால் இது தேவ வழி அல்லவே, இது பிசாசின் வழி. இவைகளை நாம் கைக்கொள்வோம் என்றால் அது குடும்பத்தை பாதிக்கலாம், மற்றவர்களோடு கூட இருக்கும் ஐக்கியத்தை அதிகமாக பாதிக்கலாம். இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பல விதத்துல தவறாக நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருப்பதை நாம் காண்கிறோம். இவ்விதமான சூழ்நிலையில இதை நாம் எவ்விதமாக கையாள போகிறோம்? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவரே, ஒருவன் தவறு செய்யும் பொழுது எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். யூதர்களுடைய போதனையில அந்த ரபிக்கள் கொடுத்த பதில் என்னன்னா, 3 முறை. ஒரு மனுஷன் தவறு பண்ணும் பொழுது, தவறை செய்து கொண்டிருக்கும் பொழுது 3 முறை அவனை மன்னிக்கலாம் என்று யூத மதத்துல போதனையை நாம் பார்க்கிறோம். ஆனா பேதுரு கொஞ்சம் தாராளமானவர். ஆண்டவரே, 7 முறை மன்னிக்கணுமா ஆண்டவரே? ஒருவன் தவறு செய்த பொழுது 7 முறை மன்னித்தா போதுமா ஆண்டவரே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடனே பதில் கொடுத்தார். மன்னிப்புக்கு எல்லை இல்லை. மன்னிப்புக்கு அளவு இல்லை. இத்தனை முறைதான் மன்னிக்கணும் அப்படின்ற போதனை இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை. மன்னிப்பு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தோடு கூட தொடர்பு பட்டது. எல்லா ஆவிக்குரிய காரியங்கள், அது அன்பாக இருக்கலாம், கிருபையாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மன்னிப்பாக இருக்கலாம். இவைகளுக்கு ஒரு அளவு இல்லை, ஒரு எல்லை இல்லை. விதமான காரியங்களுக்குள்ள நாம் அகப்படும் பொழுது உறவு பாதிக்கப்படுகிறது. நாம் தவறான வழிகளை எடுக்கும் பொழுது உறவுகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அது மன்னிக்கிற ஆவி நம்மை விட்டு கடந்து செல்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
ஆனால் ஆண்டவருக்குள்ள அதிகமான வருஷம் ஜீவித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது யாராவது அவர்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்திருப்பார்கள் என்றால் பழிக்கு பழி. யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற ஒரு நிலையில ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னத்தை குறிக்கிறது? அது என்னத்தை குறிக்கிறது என்றால் அந்த மனுஷனுடைய கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அவனுடைய உள்ளான ஆவிக்குரிய நிலையை காட்டுகிறது. தன்னை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ் லைஃபை காண்கிறது. இவன் இன்னும் தேறினவனாக வரவில்லை என்பதை அது காட்டுகிறது. மன்னிக்க முடியாது என்று சொல்லி ஜீவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அவர்கள் வளரவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் போதனைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர்கள் செய்வது கிறிஸ்துவின் போதனைக்கு மாறுபாடான ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த மக்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. இந்த மக்களுடைய வாழ்க்கையில நல்ல சுகம் இருக்காது. நல்ல சமாதானமும் நல்ல சுகமும் எந்த மனுஷன்ல இருக்க தெரியுமா? மன்னிக்க முந்திக் கொள்ளுகிறவனுடைய ஜீவியத்துல அதிகமாக இது காணப்படுகிறது. மன்னிக்காத அநேக மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது, உணர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதே வேளையில சரீரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எங்க சமாதானம் இல்லையோ அங்கே நல்ல உறவுகள் இருக்காது. கடவுளோடும் கூட நல்ல உறவு இருக்காது, மனுஷனோடும் கூட நல்ல உறவு இருக்காது. அது அவனுடைய அன்றாட ஜீவியத்திற்கு ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. அவனுடைய சரீரம், அவனுடைய சிந்தை, அவனுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த கதையில பேதுரு தான் வந்து கேட்கிறாரு, ஆண்டவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் வந்து ஒரு அருமையான ஒரு கதையை சொன்னார். அந்த கதையில நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராஜா வந்து ரொம்ப அன்புள்ளவராக, ரொம்ப மன உருக்கம் உள்ளவராக, அதிகமாக மன்னிக்கும் ஒரு ராஜாவாக அவர் காணப்படுகிறார். அவர் பெரிய செல்வந்தர். ஒரு நாள் வேலையாட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டும் என்று கூப்பிட்டார். அப்படி கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஊழியன் அவருக்கு 10,000 தாளந்துகள் கடன்பட்டிருந்தான். 10,000 தாளந்துகள் என்றால் அதை ரிங்கிட்க்கு மாற்றும் பொழுது $12 மில்லியன், 12 கோடி ரிங்கிட். 12 கோடி
கடன்பட்டு இருந்தான் இவன். அவனால ராஜா சொல்றாரு, கடனை அடைச்சிரு. ஆனா அவனால கடனை அடைக்க முடியல. அவன் சொல்றான், நீ உன்னை போய் வித்துரு, உன்னுடைய மனைவியை வித்துரு, உன் பிள்ளைகளை வித்துட்டு என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டும் என்று இந்த ராஜா சொல்லிக்கிறார். அவன் உடனே என்ன செய்யறான், கீழே விழுந்து என்மேல் பொறுமையாயிரும் என்று கெஞ்சினான். நான் எப்படியாவது கடனை நான் என்ன செஞ்சிடுறேன், செலுத்திடுறேன் என்று எஜமானிடத்துல மன்றாடுதல் செய்தான். அதை பார்த்த இந்த செல்வந்தர் ராஜா மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். மனதுருகி அவனுடைய கடனை எல்லாவற்றையும் என்ன செய்தார், மன்னித்து விட்டார். நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், திருப்பி நீ என்ன செய்ய வேண்டாம், எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் உன்னை மன்னித்து என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன் என்று அவனை விட்டுவிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை தெரியுமா, எவ்வளவு பெரிய ஒரு கடன், 12 கோடி. ஆனால் ராஜா அவனை மனதுருகி மனதிறங்கி அவனை மன்னித்து அவனை விடுவிட்டார். மன்னிக்கப்பட்ட இவன் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். மன்னிப்பை பெற்ற இவன் மன்னிப்பு கொடுக்கும் ஒரு மனுஷனாக ஜீவித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கலைங்க. அவன் வெளியே போறான். வெளியே போன உடனே அவனோடு கூட ஊழியம் செய்யும் ஒரு உடன் ஊழியன் வரான். அந்த உடன் ஊழியன் மன்னிக்கப்பட்ட இவனுக்கு 100 டினாரிஸ் கடன் பட்டிருந்தான். 100 டினாரிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் சம்பளம் 20 வெள்ளி. 20 வெள்ளி கடன் பட்டிருந்தான். $12 கோடிக்கும் 20 வெள்ளிக்கும் நீங்க தொடர்பிட்டு பாருங்க. 12 கோடிக்கு எஜமான் அவனை மன்னித்தார். ஆனா இவன் தன்னுடைய உடன் ஊழியன் அவனுக்கு 20 வெள்ளி தான் கொடுக்கணும். 20 வெள்ளி தான் கொடுக்கணும். அவனை கழுத்தை நெரித்து அந்த காசை இப்பே கொடு அப்படின்ட்டு கேட்டான். ஆனா அந்த உடன் ஊழியன் அவன் என்ன செய்யறான், என் மேல் பொறுமையாயிரு, நான் இந்த காசை சீக்கிரம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொன்ன பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த 20 வெள்ளிக்காக, அந்த 100 டினாரிஸ்காக அவனை சிறையிலே போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது உடன் ஊழியக்காரர்கள் எல்லாம் செய்த காரியத்தை என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. பார்த்து மிகவும் துக்கப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, என்ன செய்தார்கள், உடனே போய் எஜமான்கிட்ட போய் சொன்னாங்க, ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, ராஜாவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ராஜாவே. அதை கேட்ட ராஜா மிகவும் வேதனைப்பட்டார், மிகவும் கோபப்பட்டார், மிகவும் கோபப்பட்டார். அவனை பார்த்து கூறின வார்த்தை என்னன்னா, பொல்லாத ஊழியக்காரனே,
நான் மனதிறங்கி உன்னை மன்னித்தேன். ஏனென்றால் நீ என்கிட்ட கெஞ்சின. அதே வண்ணமாக உன்னிடத்துல கெஞ்சின அந்த மனுஷன்ட்ட அந்த மனதிரு இரக்கத்தை ஏன் நீ காண்பிக்கல? நீ அதிகமாக மன்னிப்பை பெற்றாய். ஆனா உன்னால என்ன செய்ய முடியல? உன் உடன் ஊழியனுடைய சிறிய குறைய உன்னால என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியவில்லை. ராஜா கோபமடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கோபமடைந்து அவனை உபாதிக்கிறவரிடத்தில் ஒப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். துன்பப்படுத்துகிறவருடைய மத்தியில் ஒப்படைத்தார். நீ கொடுக்கும் வரை உனக்கு கொடுத்த மன்னிப்பு எடுக்கப்பட்டது. நான் உனக்கு கொடுத்த மன்னிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். கடனை நீ திரும்பி செலுத்த வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேகர் சொல்றோம், வெளியரங்கமாக சொல்றோம், ஆண்டவர் என்னை மன்னிச்சாரு, நான் ஒரு பெரிய பாவி, ஆண்டவர் என்னை மன்னிச்சாரு. ஆனா மற்றவர்கள் ஒரு சிறிய தவறு செய்யும் பொழுது மன்னிக்க முடியாத ஒரு நிலையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை இழந்து நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எத்தனை பேர் அந்த மன்னிப்பை இழந்து இருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப அழகா சொல்லுகிறோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் மற்றவர்களுடைய தவறை மன்னிக்கிறது போல எங்களுடைய தவறுகளை மன்னியும்னு சொல்றோம். மன்னிப்பை இழந்திருக்கிறீங்களாங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை மன்னிச்சிட்டாருன்ட்டு பெருமை பேச வேண்டாம். ஆனால் அந்த கிறிஸ்தவ ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாட்டி நீங்கள் மன்னிப்பை இழந்து நிற்கிறீர்கள். மன்னிப்பை இழந்து நிற்கிறீர்கள். மன்னிப்பை இழந்து நிற்கிற மனுஷன் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுது 35வது வசனத்துல, நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். செய்யறாரல்ல? சந்தோஷத்தை இழந்திருக்கிறான்ல, சமாதானத்தை இழந்திருக்கிறான்ல, சிந்தை பாதிக்கப்பட்டு இருக்குதுல்ல, புத்திச்சு வச்சிருக்கலாம், அநேகரை புத்திச்சு விட்ட மாட்டேன் இருக்கிறான்ல. யாரு பாதிக்கப்பட்டு இருக்கிறா? நீங்க தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்ப உறவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மற்றவர்களோடு கூட இருக்கிற நட்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. ஏங்க வயிற்று புண்ணு வருது? ஏங்க அந்த வியாதி இந்த வியாதி? ஏன் தெரியுமா? இதான் தண்டனை. ஆண்டவர் உணர அழைக்கிறார். இந்த நாளிலே உணர அழைக்கிறார். அன்பானவர்களை, நான் ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கதை நல்லா கேளுங்க. நீங்க ஒரு பாஸ்டர் அம்மா அநேக வருடங்களாக கர்த்தருக்காக அதிகம் பிரயாசப்பட்டு நல்ல ஊழியம் செய்தார்கள்ங்க. நல்ல ஆத்ம ஆதாயம், திருச்சபை நன்றாக வளர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் ஒரு நாள் அவர்கள் மரித்து போனார்கள். மரித்து போன நிலையில இப்பொழுது நியாய தீர்ப்புக்காக
தெய்வ பிரசன்னத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கும் அந்த தருவாயில நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. உனக்கு பரலோகத்துல இடமில்லை, உனக்கு இங்க இடமில்லை. உன் இடம் நரகம். அந்த பெண்மணி அப்படியே இடிந்து போயிட்டா. ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரி ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன் ஆண்டவரே, எத்தனை ஆத்துமாக்களை நான் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்தேன் ஆண்டவரே. அம்மா, நீ மன்னிப்பை பிரசங்கித்தாய், ஆனா உன்னுடைய சொந்த ஜீவியத்துல மன்னிப்பை கொடுக்க மறந்தாய். உன்னுடைய கணவர் எத்தனை முறை உன்னுடைய சமூகத்துல வந்து என்னை மன்னிச்சிருமா, நான் செஞ்சது தப்பு அம்மா, அப்ப நீ என்ன சொன்ன? மன்னிக்கவே மாட்டேன், உங்களுக்கு மன்னிப்பே இல்லை. எத்தனை முறை வந்து கெஞ்சினாரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. பிரசங்கம் பண்ணலாம், ஆனா அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே அது இல்லாட்டி நீ செய்த பிரசங்கம் என்னத்திற்கு? அதனால் உனக்கு இங்க இடம் இல்லை. நீ கீழ்ப்படியாதபடி ஜீவித்திருக்கிற. என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கல. ஊழியம் செய்ததான், ஆனா என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நீ பிரசங்கம் பண்ண. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில நீ தோத்து போனாய். அதனால் இங்கு உனக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கிறமாங்க, கடவுளுக்கு இதை செய்யறேன், கடவுளுக்கு அதை செய்யறேன், எல்லாத்தையும் செய்யறோம், ஆனா மன்னிப்பு கொடுக்க முடியலையே. இதேதான் உங்களுக்கும் அந்த கதிங்க. நம்ம எல்லாருக்கும் மன்னிப்புக்க மாட்டேன்னு சொல்லும் ஒவ்வொருவருக்கும் இதான் கதி. பரலோகத்துல இடம் இல்லை, நரகத்துலதான் இடம். எத்தனை பேர் நெல்சன் மண்டேலாவை பத்தி கேள்விப்பட்டு இருக்கீங்க? தென் ஆப்பிரிக்கால வெள்ளையர்களுக்கு எதிராக நின்ற ஒரு மனுஷன். அப்பத்தைட், வெள்ளையர்களுடைய ஆட்சிக்கு எதிர்த்து நின்ற ஒரு மனுஷன் மண்டேலா, நெல்சன் மண்டேலா. அதற்காக இவர் அநேக வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் போராடி 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 கடைசியில விடுதலை வந்தது. கருப்பு இனத்தாருக்கு விடுதலை வந்தது. வெள்ளையர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது. தென் ஆப்பிரிக்காவுக்கு முதல் அதிபராக நெல்சன் மண்டேலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1994 ஆண்டுல. ஒரு நாள் நெல்சன் மண்டேலா தன்னுடைய போர் வீரர்களோடு கூட என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஒரு உணவகம் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. சரியா? அப்படி சாப்பிட போகும் பொழுது முதலாவது அவங்களுடைய உணவை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி உணவுக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய மேசைக்கு முன்பதாக ஒரு மனுஷன் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். தனியாக உட்கார்ந்து கொண்டு 2 உணவுக்காக காத்து கொண்டிருந்தான். அப்போ நெல்சன் மண்டேலா ஒரு போர் வீரனை அனுப்பி சொல்றாரு, அவனை நம்மளோடு கூட வந்து சேர்ந்துக்க சொல்லு, நம்மோடு கூட சேர்ந்து அவனும் உணவு அருந்தட்டும் என்று சொன்னார். அந்த மனுஷன் நடுங்கிக் கொண்டே வந்தான். வந்து அந்த மேசையில் என்ன செஞ்சான்? அமர்ந்தான். அவன் தன்னுடைய உணவை சாப்பிட ஆரம்பித்தான்.
நெல்சன் மண்டேலா அவருடைய உணவையும் அந்த போர் வீரர்கள் உணவையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனா விண்ணுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அந்த மனுஷன் நடுங்கி கொண்டே இருந்தான். கையெல்லாம் ஒரே ஆட்டம், ஒரே நடுக்கம். ஆனா உணவு அறிந்துட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? எந்திரிச்சு போயிட்டான். அப்போ ஒரு போர் வீரன் நெல்சன் மண்டேலாவை பார்த்து, அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், அப்படிதான் வந்ததுலேருந்து நடுங்கிக் கொண்டே இருந்தான் அப்படின்ட்டு சொன்னார். நல்லா கவனிங்க. அப்ப நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு காரியம், அவர் என்ன சொன்னார்னா, நான் எந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தேனோ அந்த சிறைச்சாலையில இவன் ஒரு அதிகாரியாக இருந்தான். சில நேரங்கள்ல என்னை அடித்து கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு அந்த நிலையில ரொம்ப தாகமா இருக்கும். எனக்கு தண்ணி 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 அப்படின்ட்டு நான் கத்தும் பொழுது இவன் வருவான். இவன் தான் வருவான். எப்பொழுதும் வந்து அடிபட்டு கிடைக்கும் என் தலையில மூத்திரத்தை பேஞ்சிட்டு போவான். ஒவ்வொரு முறையும் அதை தான் அவன் செய்து கொண்டு வந்தான். அவன் நடுக்கத்திற்கு காரணம் அதான் என்று சொன்னார். அவன் நடுக்கத்திற்கு காரணம் இதான் என்று சொன்னார். அந்த காரணத்துக்காக தான் அவன் என் முன்னிலையில் உட்கார்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். ஒருவேளை நான் இவனை பிடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில போட போறேன் என்ற ஒரு பயம் அவனிலே இருந்தது. ஆனா நான் அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. அது என்னுடைய குணமும் அல்ல. பழிவாங்குற குணம் என்னிடத்துல இல்ல. அந்த பழிவாங்குற குணம் என்னிடத்துல இருக்கும் என்றால் என்னுடைய நாட்டை என்னால் நன்றாக ஆள முடியாது என்று சொன்னார். நெல்சன் மண்டேலால ஒரு அருமையான குணாதிசயம் என்ன தெரியுமா? தன்னுடைய புன் சிரிப்பின் மூலமாகவே எல்லாத்தையும் ஜெயித்திருவார். அவனை மன்னித்தாருங்க. அப்படி அவரை கேவலப்படுத்தல ஒரு மனுஷனை மன்னிச்சாருங்க. தண்ணி கேட்கறான், ஒவ்வொரு முறையும் அவர் தலையில மூத்திரத்தை அடிச்சுட்டு போன ஒரு மனுஷன் நெல்சன் மண்டேலா மூலமாக மன்னிக்கப்பட்டாங்க. இவர் தான் கிறிஸ்தவர். கிறிஸ்தவ ஜீவியத்தை காண்பித்தார். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தை தான் ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். எத்தனை பேரை பிடிச்சு வச்சிருக்கீங்க? விட்டுவிடுங்க. அன்போடு சொல்றேங்க, விட்டுவிடுங்க. சபையை கட்டணுமா? நெல்சன் மண்டேலாவை போல சொல்லுவோம். பழிவாங்கும் குணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என் தேசத்தை என்னால் கட்ட முடியாது. அந்த குணம் என்கிட்ட இல்லவே இல்லை. அப்படி சொல்லணுங்க, அப்படி பேசணுங்க. நெல்சன் மண்டேலா ஒரு நல்ல கிறிஸ்தவர். புன்சிரிப்போடே எல்லாத்தையும் ஜெயித்த ஒரு மனுஷன். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்க.
கதையை சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிரசனத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது புறம்பே தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அந்த மன்னிக்கும் ஆவி எனக்கு தாரும் சுவாமி என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். மன்னிக்கும் ஆவி என்று செய்தியை கேட்ட நாம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும், அதோடு கூட ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும் என்று ஒரு நிச்சயமாக உணர்த்தப்பட்டிருப்போம். ஆதலால் இந்த வேளையிலே அன்பின் விருந்து குறிப்பாக பரிசுத்த நற்கரணையாக அனுசரிக்கும் போது நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படிதலோடும் நாம் இதிலே கலந்து கொள்வோமாக. தேவ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொண்டு பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தொடர்ந்து அவருக்கு மகிமையாக ஆராதனை செய்வோமாக. பிரியமானவர்களே, ஆராதனைக்கு இறுதி பாடலாக நாம் யாவரும் அற்பு மிகுதி ஆட்கள் குறைவு எழுப்புதல் கீதம் 381 பாடல் அற்பு மிகுதி ஆட்கள் குறைவு என்ற பாடலை பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இரண்டாம் காணிக்கை நம்முடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டு மேம்பாட்டு நீதிக்கென்று எடுக்கப்படுகிற காணிக்கைக்கு நாம் காணிக்கைகளை படைப்போம். நம்முடைய காணிக்கைகள் யாவும் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக நம்முடைய சபையின் பொருளாளருக்கு அனுப்புவோமாக. அற்போ மிகுதி ஆட்கள் குறைவு என்ற பாடலை பாடுவோமாக. அற்போ மிகுதி ஆட்கள் குறைவு, அற்போ மிகுதி ஆட்கள் குறைவு. இயேசுவின் இனிய சத்தம் என்று நீ கேளாயோ, இயேசுவின் இனிய சத்தம் என்று நீ கேளாயோ. அற்போ மிகுதி ஆட்கள் குறைவு. மண்ணுலகில் வந்தார் விண்ணவர் இயேசுவே, நன்மை செய்பவராய் எங்கும் சென்றாரே. மண்ணுலகில் வந்தார் விண்ணவர் இயேசுவே, நன்மை செய்பவராய் எங்கும் சென்றாரே. பாவம் மன்னித்தார், வியாதி அகற்றினார். பாவம் மன்னித்தார், வியாதி அகற்றினார். அற்போ
மிகுதி ஆற்றல் குறைவு அறுப்போ மிகுதி ஆற்றல் குறைவு பாவி மனிதனே இறங்கி வா என்றார். பாவிகளின் நண்பன் அவன் இல்லம் சென்றாரே. பாவி மனிதனே இறங்கி வா என்றார். பாவிகளின் நண்பன் அவன் இல்லம் சென்றாரே. மாசு அகற்றினார், பிதாவின் சித்தம் செய்தார். மாசு அகற்றினார், பிதாவின் சித்தம் செய்தார். அறுப்போ மிகுதி ஆட்கள் குறைவு. அறுப்போ மிகுதி ஆட்கள் குறைவு. ஆத்துமாவின் மதிப்பு உலகின் பெரியது. அதற்கு ஈடாக எதுவும் இல்லை என்றார். ஆத்துமாவின் மதிப்பு உலகின் பெரியது. அதற்கு ஈடாக எதுவும் இல்லை என்றார். ஆத்தும நஷ்டமானார் என்ன லாபம் உனக்கு? ஆத்தும நஷ்டமானார் என்ன லாபம் உனக்கு? அற்போ மிகுதி ஆற்றல் குறைவு. அற்போ மிகுதி ஆற்றல் குறைவு. இயேசுவின் இனிய சத்தம் என்றே நீ கேளாயோ? இயேசுவின் இனிய சத்தம் என்றே நீ கேளாயோ? இறுதி ஜெபத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நம்ம எழுதி நிற்போம். தலைமை பொதுகள் திரு டேவி தர்மக்கன் அவர்கள் வழி நடத்துவார்கள். தலைவணிக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, அன்புக்கு எல்லை இல்லை, கிருபைக்கு எல்லை இல்லை, தயவுக்கு எல்லை இல்லை, மன்னிப்புக்கு எல்லை இல்லை. அப்பேற்பட்ட தேவன் நீர். இவைகளை எங்களுக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எல்லை போடாதபடி கர்த்தாவே, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட்டுவிட்டு ஐக்கியத்துக்குள்ளே ஜீவிக்க, ஒற்றுமையோடு ஜீவிக்க, சபையை கட்ட உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாயிருக்க கீழ்ப்படிவோம். எல்லா துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவது. ஆமென்,
ஆமேன். ஆமேன். நம்முடைய உக்ரைன குழு கூட்டத்தின் தீர்மானத்தின்படி அறிவிப்புகள் அறிவிக்காமல் இருக்கிறபடினால் நாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஆதலால் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்ட அறிவிப்புகளை நீங்கள் வாசித்து நீங்கள் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.